பேருக்கா கிருஷ்ணவேணி. கிருஷ்ணவேணி. தம்பி பேரு ஹரிகிருஷ்ணன். ஹரிகிருஷ்ணன். இந்த மாதிரி அந்த அக்கா ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த மாதிரி பையனை வச்சுக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. ஆமா, எங்க பையன் சார். ஒரே பையனா உங்களுக்கு? ஒரே பையன், 8 வருஷமா குழந்தை இல்லாம பிறந்த பையன். இவனா? என்னாச்சு இவனுக்கு? ஃபிக்ஸ் வந்துச்சு சார். அதுல இருந்து ஒரு மூளைக்காய்ச்சல் மாதிரி பண்றாங்க பாருங்க. அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு பார்த்தேன் சார், பேபி ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தேன். மதுரையில போய் 3 நாள் தங்கிருந்து பார்த்தேன். ஃபுல் செக்கப்லயும் அவன் பேசுற மாதிரி தெரியல. ட்ரீட்மென்ட் எடுத்தீங்களா? எல்லா ஹாஸ்பிட்டலும் போயிட்டாங்க சார், ஒன்றும் செய்ய முடியல. உங்க வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாரு? பஸ்ல அறி உடைக்கிறவங்க வேலை சார் அவரு. அதான் குடும்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க தான் சார் நாங்க. வச்சு என்னக்கா கஷ்டப்படுறீங்க? எல்லாத்துலயுமே கஷ்டம் சார். அவனுக்கு பாத்ரூம் முதல்ல, யூரின் முதல்ல நான் தான் சார் டவுசர் ஆடவே பண்ணிக்குவேன் சார். நான் தான் சார் பாப்பேன். ஐயோ. சோறு ஊட்டுறது முதல்ல நான் தான் சார். நீங்க தான். அவனை குளிக்க வைக்கிறதும் நான் தான் சார். ஒரு தாயா இருந்து குழந்தையில இருந்து இப்போ வரைக்கும் நீங்க தான். இன்ன வரலும் நான் தான் சார் பாக்குறேன். வெளியே சொல்ல முடியாத கவலைகள். அழுகாதீங்க, அழுக. கடவுள் இப்படி கொடுத்துருக்காருன்னா இது வந்து நான் ஒரே ஒரு ஆறுதலை சொல்லவா. ஒரு குழந்தையா வந்து நம்ம பெக்கிறோம், நீங்க தான் பெக்கிறீங்க. ஒரு 2 வயசு வரைக்கும் அவனை பாதுகாத்து வளர்ப்பீங்க, பாத்துக்கீங்க. ஆனா கடவுள் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு பாருங்க. அவன் இன்னும் எவ்வளவு பெரிய எல்லாம் கேவலமா பேசணும் சார். என்னை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்க, கை கொடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு உலகத்திலே சிறந்த தாய்னா நான் உங்களை தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு தாய் வந்து 1 வயசு 2 வயசுக்கு அப்புறம் விட்டுருவாங்க, இவ்வளவு தூரம் இது பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க இத்தனை வயசாயும் அவனை பாருங்க, இன்னும் ஒரு குழந்தை மாதிரி அவனை பாத்துக்கிறீங்க. போடு. சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துட்டீங்க, இது பண்ணிட்டீங்க. இன்னும் எவ்வளவு பெரிய ஆனாலும் நீங்க தான் பார்க்க போறீங்க. கேவலப்படுத்துறவங்க, அசிங்கப்படுத்துறவங்க, வம்பளுக்குறவங்க 1000 பேர் இருக்கதான் செய்வாங்க. அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஒரு வரம். எப்படி எடுத்துக்கணும்? வரமா எடுத்துக்கணும். சரியா? நீங்க கவலையே படக்கூடாது. நான் இருக்கேன் சார், அதுக்கு யார் பாப்பா? நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். என்னால முடியும். எனக்கு நிறைய பேர் தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். சரியா? சிலருக்கு வந்து குழந்தைய வளர்த்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் நீங்க நினைச்சுக்கணும்க்கா. சந்தோஷமா இந்த துக்கத்தையும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க பாருங்க. அதான் வேணும், அழக்கூடாது. நீங்க இந்த உங்களை மாதிரி ஒரு தாய்க்கு உண்மையுமே நான் வந்து மனசார கை கொடுங்க. உண்மையுமே சொல்ல, நான் உங்களை பாராட்டுறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஐயா, உனக்கு என்ன வேணும்? அந்த ஸ்நாக்ஸ் இந்தா, உனக்கு தான் ஃபுல்லா. நான் தான் சார் விட்டுணும். தீனி எல்லாமே இருக்கு அவனுக்கு. நீங்க தீனி கொடுங்க, அவன் வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த பாக்கியம்ல யாரு கிடைக்கும்? எங்க அம்மா கூட இவ்வளவு நாள் ஆச்சு. நீங்க இன்ன வரைக்கும் இன்னும் எவ்வளவு பிள்ளையானாலும் நீங்க தான் ஊட்டி விட போறீங்க, நீங்க தான் எல்லாம் செய்ய போறீங்க. சரியா? ஆனா கவலைப்படாது. தைரியமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அம்மா பாத்துக்கணும், அம்மா பேச்ச கேட்கணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். ஓகேவா? இது வந்து நீங்க பெருசா எடுத்துக்கணும் தான். தம்பி கையிலே கொடுங்க சார். 2 பேர் கையிலுமே தரேன், தம்பி கையிலே தரேன். இது வந்து இங்க பாருங்க, அவனுக்கு என்ன வேணுமோ உங்க கஷ்டத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி. சரியா? நீங்க வச்சுக்கோங்க, பணம் வச்சுக்கோங்க. அவனுக்கு என்னங்கிறத வாங்கி கொடுங்க. என்னடா? சரியா? எல்லாமே இருக்கு. நீங்க அவனுக்கு நல்லபடியா சாப்பாடு ஆக்கி கொடுங்க. இது வந்து என்ன முடிஞ்ச உதவி. சரியா? இது நீங்க யார் உங்களுக்காலும் என் பையன் எனக்கு குழந்தை தாண்டா அப்படின்னு போயிட்டே இருங்க. சரியாக்கா? உனக்கு தான் இது வீட்டுல போய் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடணும். ஓகேவா? என் நம்பர் தரேன்க்கா, வச்சுக்கோங்க. ஏதாவது கவலைகள், ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள், ஏதாவது எனக்கு ஹாஸ்பிட்டல் ஏதாவது பண்ணலாம்னா சொல்லுங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்ப்போம், ஏதாவது முடியுமான்னு கேட்போம். ஏன்னா கொஞ்சம் பேசதான் மாற்றமா இருந்தா கூட அம்மானு கூப்பிட்டா கூட போதும் சார். பசிக்குதுமா போதும். அவன் கவலைப்படாதீங்க. ஒரு தாயா இருந்து உங்களோட ஏக்கம் எனக்கு தெரியுது. அம்மான்னு கூப்பிட மாட்டானான்னு ஏங்குறீங்க. விடுங்க, நீங்க எல்லாம் மாறுங்கக்கா. சரியாக்கா? அப்படிதான். வெரி குட். உங்களை மாதிரி உதவி பண்றதுலாம் கடவுளுக்கே உதவி பண்ற மாதிரி. அது இந்த மாதிரி பையனுக்கு உதவி பண்றதெல்லாம். அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படாங்க. நான் என்னையும் ஒரு மகமா நினைச்சுக்கோங்க. சரியாக்கா? இது போயிட்டு வரட்டுமா? டாடா சொல்லு.